வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நகைக்கடன் அடமானம், நகைக்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் எதிர்பார்ப்புகளும் நகைக்கடன் உண்மைகளை பற்றி தான் அலசி ஆராய போகிறோம் இந்த ஒரு வீடியோ பதிவில். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ நகைக்கடனை எப்படி வாங்குறது, டெட்லைன் என்ன, நகைக்கடன் வாங்குறது, யாருக்கு தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க என்பன பற்றி தான் இந்த ஒரு வீடியோங்க. ஸோ தங்கம் நகைக்கடன் வெறும் நகை அல்ல, மக்களின் பாதுகாப்பு, குடும்பத்தின் கடைசி நிமிஷ பாதுகாப்பு. அப்படின்னா விவசாய நஷ்டம், மருத்துவ செலவு, வேலை இழப்பு போன்ற அவசர காலங்களில் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு தங்கம் தான் உடனடி தேவையை பூர்த்தி செய்யும் நம்பிக்கையாக உள்ளதுங்க. இப்போ தங்கத்துடைய விலை 1,30,000 தாண்டிடுச்சு. அதனால் தங்கத்தில் மதிப்பீடு செய்யலாமா, தங்கத்தை இனி வாங்கலாமா, இருக்கிற தங்கத்தை நகைக்கடன் வைக்கலாமான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் பயத்தில் இருக்காங்க. ஸோ விவசாய கடன்கள் இது நகைக்கடன்களை பொறுத்த வரைக்கும் எளிமையாக கொடுக்க போகிறாங்க. மற்ற கடன்களைப் போல வருமான சான்று, ஆவணங்கள் அல்லது சிபில் ஸ்கோர் போன்ற சிக்கல்கள் இல்லாமல் தங்கத்தை வச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் உங்களுக்கு கடன் 70% இப்போ என்ன ரேட்டிலோ அதில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சவரன் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வர்த்திக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் வர்த்திக்கும் நீங்கள் தங்க நகை கடனை பெற முடியும். அது எத்தனை சவரனாக இருந்தாலும் சரி, 5 சவரனுக்குள்ளாமல் இருந்தாலே போதும். 4.5 லட்சம் வர்த்திக்கும் தங்க நகை கடனை உங்களால் பெற முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடனடியாக பணம் பெறுவதற்கு தங்க நகையை வச்சா தான் உங்களுக்கு உடனடியாக பணம் கிடைக்கும். இந்த 4.5 லட்சம் வர்த்திக்குள்ளார இருப்ப அனைத்து 5 சவரன், அதாவது 40 கிராமுக்குள்ளார இருக்கிற எல்லாருக்குமே தள்ளுபடி அறிவிப்பு வர இருக்குது. ஏன் இந்த தள்ளுபடி அறிவிப்பு வரும், எதுக்காக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் மற்றும் தேர்தலுடைய உத்தி, இதுதான் காரணம். ஸோ அடுத்து வரக்கூடிய அரசியல் தேர்தல் உத்திய அரசு பார்த்திங்கன்னா நிர்ணயிக்க போகிறாங்க. ஸோ தேர்தல் அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. இதனால் தள்ளுபடி இவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மக்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். 100% தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை வழங்க போகிறாங்க. இந்தியாவில் உள்ள கடன் தள்ளுபடி என்பது 1970களில் இருந்தே ஒரு முக்கியமான அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தேர்தல் நெருங்கும் பொழுது இது ஒரு சோதிக்கப்பட்ட உத்தியாகும். ஸோ மகளிருக்கு வாக்கு வங்கியின் தாக்கம், மகளிர் உரிமை தொகை திட்டம் வாக்குகளில் ஏற்படுத்திய தாக்கத்தை போலவே வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி வாக்குகளை கவரும் சக்தி வாய்ந்த நடவடிக்கை. சமூக மற்றும் பொருளாதார அழுத்தமும் இதனால் குடிநீர் வங்கிகளில் செலுத்தப்படாத நகைக்கடன்கள் அதிகரிப்பதும் ஏழை மக்களின் துக்கத்தை ஏலம் விடுவது போல ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் என்பதால் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. முன்னுரிமை பெற வாய்ப்புள்ளவர்கள் யார்? கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய நகைக்கடன் வாங்கிய நபர்களுக்கு மட்டும்தான் இதில் முன்னுரிமை. ஸோ மற்ற வங்கிகளில் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அதனால் வாய்ப்பு குறைவாக உள்ள வங்கிகள் பார்த்திங்கன்னா தனியார் நிதி நிறுவனங்கள், உள்ளூர் நகைக்கடன் கடைகள் மற்றும் அதிக மதிப்புள்ள கடன்களுக்கு தள்ளுபடி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நிபந்தனைகள் கண்டிப்பாக விதிக்கப்படுங்க. கடந்த முறைகளைப் போலவே வருமான வரி செலுத்துபவர்கள், வீட்டில் கார் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கு தள்ளுபடி மறுக்கப்படலாம். எனவே அனைவருக்கும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னா இந்த கேட்டகரி பீப்புளை தவிர மீதி எல்லாத்துக்கும் தள்ளுபடி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்பொழுது மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவணங்களை பாதுகாப்பாக வையுங்கள். உங்கள் கடன் ரசீது மற்றும் நகை கடன்களை ஜாக்கிரதையாக விவரங்கள் எல்லாமே, வட்டி விவரங்கள், அறிக்கைகள் எல்லாமே பத்திரமாக சேகரித்து வைக்கவும். வட்டி இப்போ கட்டிட்டு வந்தீங்கன்னா அதை தயவுசெய்து நிறுத்த வேணாம், வட்டியை கட்டிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க, விழிப்புணர்வோடுங்க, பொறுப்புணர்வோடு இருங்க. தங்க நகை கடன் தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த நகை வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெட்லைன் அப்படின்னு கடன் வாங்குறதுக்கு இந்த February 10லேருந்து February 20க்குள்ளார தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் கடன் தள்ளுபடி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு வாங்கிய நபர்களுக்கு தள்ளுபடி இருக்கும். ஆனால் இப்போ February 10க்கு பின்னாடி கடன் வாங்கினவங்களுக்கு இந்த தள்ளுபடி செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆகிடுவீங்க. அதனால் ஸோ டெட்லைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா February 10, ஃபைனல் டெட்லைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா February 20. ஸோ தேர்தல் தேதி அதுக்குள்ளார விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் நகை கடன் வாங்கினாலும் வேஸ்ட்டாக போயிடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருக்கால். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.